வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஜெகதீஷ். இன்றைக்கி நான் விவாதிக்க போகிற தலைப்பு வந்து இன்ஜினியரிங் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ இந்த தலைப்பில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இன்ஜினியரிங் தெர்மோடைனமிக்ஸ் பாடத்தில் வர ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் சாப்டர்லேருந்து ஒரு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ணி காட்ட போகிறேன். சரிங்களா? ஸோ இப்போ இந்த நியூமெரிக்கல் ப்ராப்ளமோட கேள்வியை முதல்ல படிச்சிடுறேன். கேள்வி என்னென்னா, 2 kg of an ideal gas is compressed adiabatically from pressure 100 kilopascal and temperature 220 Kelvin to a final pressure of 400 kilopascal. Calculate A. Initial volume, B. Final volume, C. Final temperature, D. Work performed, E. Heat rejected, F. Change in internal energy. Take Cp is equal to 1 kilojoule per kg Kelvin and Cv is equal to 0.707 kilojoule per kg Kelvin. ஓகேங்களா? ஸோ இதுதான் கேள்வி. இப்போ கேள்வியை அனலைஸ் பண்ணுவோம். இப்போ கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 2 kg மாஸ் உள்ள கேஸை ஏடியாபேட்டிக்காக கம்ப்ரெஸ் பண்ணுறாங்க. இதோட அர்த்தம் என்ன? அதாவது ஏடியாபேட்டிக் கம்ப்ரெஷனோட அர்த்தம் என்ன? இந்த ஏடியாபேட்டிக் கம்ப்ரெஷனை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம முதல்ல பேசிக் கம்ப்ரெஷன் ப்ராசஸோட ஐடியாலஜியை தெரிஞ்சுக்கணும். ஸோ முதல்ல பேசிக் கம்ப்ரெஷன் ப்ராசஸோட ஐடியாலஜியை நான் சொல்லிடுறேன். இப்போ சப்போஸ் இந்த கேஸை நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, கம்ப்ரெஸ் பண்ணுறப்போ என்னென்ன நடக்கும்னா, கேஸோட வால்யூம் வந்து குறையும். அப்புறமா கேஸோட ப்ரெஷர், டெம்பரேச்சர், ஹீட், இந்த 3 விஷயங்களும் அதிகரிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து ஒரே இடத்துல தங்குறது இல்லைங்க. ஹீட் வந்து ஹை டெம்பரேச்சர் ரீஜன்லேருந்து லோ டெம்பரேச்சர் ரீஜனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். சரிங்களா? ஸோ இதே மாதிரி இந்த பேசிக் கம்ப்ரெஷன் ப்ராசஸில் கேஸை கம்ப்ரெஸ் பண்ணுறப்போ கேஸோட ஹீட் வந்து ஒன்று சரௌண்டிங்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும், இல்லைன்னா சரௌண்டிங்ஸில் இருக்க ஹீட் வந்து கேஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இது எப்படின்னா, இப்போது கேஸோட டெம்பரேச்சர் வந்து சரௌண்டிங்ஸோட டெம்பரேச்சரை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ கேஸில் இருக்க ஹீட் வந்து சரௌண்டிங்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். சப்போஸ் சரௌண்டிங்ஸில் இருக்க டெம்பரேச்சர் வந்து கேஸில் இருக்க டெம்பரேச்சர் விட அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ சரௌண்டிங்ஸில் இருக்க ஹீட் வந்து கேஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இதாங்க ப்ராசஸ். இதான் ஒரு பேசிக் கம்ப்ரெஷன் ப்ராசஸோட ஐடியாலஜி, இல்லைன்னா ஒர்க்கிங் பிரின்சிபல். இப்போது ஏடியாபேட்டிக் கம்ப்ரெஷன் ப்ராசஸ்க்கும் பேசிக் கம்ப்ரெஷன் ப்ராசஸ்க்கும் என்ன வித்தியாசம்னா, இப்போ கேஸை ஏடியாபேட்டிக் கம்ப்ரெஷன் ப்ராசஸில் கம்ப்ரெஸ் பண்ணுறப்போ பேசிக் கம்ப்ரெஷன் ப்ராசஸில் என்னென்ன நடக்குதோ அதே தான் இந்த ஏடியாபேட்டிக் கம்ப்ரெஷன் ப்ராசஸில் நடக்கும். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, கேஸில் இருக்க ஹீட் வந்து சரௌண்டிங்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, அதே மாதிரி சரௌண்டிங்ஸில் இருக்க ஹீட் வந்து கேஸுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. டெக்னிக்கலாக சொல்லணுன்னா ஹீட் ரிஜெக்ஷன் வந்து 0, ஹீட் அடிஷன் வந்து 0. சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஏடியாபேட்டிக் கம்ப்ரெஷன் ப்ராசஸோட அர்த்தம் புரிஞ்சிருக்கோம். அடுத்தது கேள்வியில் சில முக்கிய குறிப்புகள் கொடுத்துருக்காங்க, அது என்னென்னங்கிறத பார்ப்போம். முதல்ல ஏடியாபேட்டிக் கம்ப்ரெஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்கிறப்போ கேஸோட ப்ரெஷர் வேல்யூ எவ்வளவு இருந்துச்சுன்னா 100 kPa. இதே மாதிரி ஏடியாபேட்டிக் கம்ப்ரெஷன் ப்ராசஸ் முடிகிறப்போ கேஸோட ப்ரெஷர் வேல்யூ எவ்வளவு இருந்துச்சுன்னா 400 kPa. அடுத்தது ஏடியாபேட்டிக் கம்ப்ரெஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்கிறப்போ கேஸோட டெம்பரேச்சர் வேல்யூ எவ்வளவு இருந்துச்சுன்னா 220 Kelvin. சரிங்களா? அப்புறமா 2 முக்கியமான வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து சிபி, இன்னொன்று வந்து சிவி. சிபி வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆடட் டியூரிங் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். இதோட வேல்யூ எவ்வளவுனா 1 kilojoule per kg Kelvin. அடுத்தது சிவி வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆடட் டியூரிங் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். இதோட வேல்யூ எவ்வளவுனா 0.707 kilojoule per kg Kelvin. சரிங்களா? இப்போது இந்த கேள்வியில் நம்ம 6 பேராமீட்டர்ஸ் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குதுங்க. அது என்னென்னா, முதல்ல ஏடியாபேட்டிக் கம்ப்ரெஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்கிறப்போ கேஸோட வால்யூம் வேல்யூ எவ்வளவு இருந்திருக்கும், இதுதான் இனிஷியல் வால்யூம். ரெண்டாவது, ஏடியாபேட்டிக் கம்ப்ரெஷன் ப்ராசஸ் முடிகிறப்போ கேஸோட வால்யூம் வேல்யூ எவ்வளவு இருந்திருக்கும், இதுதான் ஃபைனல் வால்யூம். அடுத்தது, ஏடியாபேட்டிக் கம்ப்ரெஷன் ப்ராசஸ் முடிகிறப்போ கேஸோட டெம்பரேச்சர் எவ்வளவு இருந்திருக்கும், இதுதான் ஃபைனல் டெம்பரேச்சர். நாலாவது, இந்த ஏடியாபேட்டிக் கம்ப்ரெஷன் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ வேலை செய்யணும், இதுதான் ஒர்க் பர்ஃபார்ம்டு. அஞ்சாவது, இந்த ஏடியாபேட்டிக் கம்ப்ரெஷன் ப்ராசஸில் எவ்வளோ ஹீட் ரிஜெக்ட் ஆகியிருக்கும். ஆறாவது, இந்த ஏடியாபேட்டிக் கம்ப்ரெஷன் ப்ராசஸில் எவ்வளோ இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் ஆகியிருக்கும், இதுதான் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. ஓகேங்களா? ஸோ இந்த 6 பேராமீட்டர்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்.
இப்போ அடுத்தது கேள்வியில் கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ் எல்லாம் நான் லிஸ்ட் அவுட் பண்ண போகிறேன். இதை தான் கிவன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ முதல்ல கேஸோட மாஸ் அது எவ்வளவுனா 2 kg. இதை நான் எம்னு எடுத்துக்கிறேன், ஸ்மால் எம். ரெண்டாவது கேஸோட ஆரம்ப ப்ரெஷர் வேல்யூ அது எவ்வளவுனா 100 கிலோ பாஸ்கல். இதை நான் P1ன்னு எடுத்துக்கிறேன். மூணாவது கேஸோட ஆரம்ப டெம்பரேச்சர் வேல்யூ இது எவ்வளவுனா 220 கெல்வின். இதை நான் T1ன்னு எடுத்துக்கிறேன். நாலாவது கேஸோட கடைசி ப்ரெஷர் வேல்யூ இது எவ்வளவுனா 400 கிலோ பாஸ்கல். இதை நான் P2ன்னு எடுத்துக்கிறேன். அடுத்தது சிபி வேல்யூ உங்களுக்கே தெரியும், 1 கிலோ ஜூல் பர் கேஜி கெல்வின். சிவி வேல்யூ உங்களுக்கு தெரியும், 0.707 கிலோ ஜூல் பர் கேஜி கெல்வின். ஓகேங்களா? ஸோ இந்த 6 பேராமீட்டர்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம கேள்வியில் கேட்டிருக்க 6 பேராமீட்டர்ஸை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? இப்போ சால்வ் பண்ணுவோம். இதுதான் சால்விங் டெக்னிக். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 6 பேராமீட்டர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் 2 எக்ஸ்ட்ரா பேராமீட்டர்ஸை கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குதுங்க. ஒன்று வந்து ஏடியாபேட்டிக் கான்ஸ்டன்ட், இன்னொன்று வந்து கேஸ் கான்ஸ்டன்ட். இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம்னா கேள்வியில் கேட்டிருக்க 6 பேராமீட்டர்ஸும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ முதல்ல ஏடியாபேட்டிக் கான்ஸ்டன்ட்டை கண்டுபிடிப்போம். இது வந்து காமான்னு எடுத்துப்போம். சரிங்களா? இப்போது இந்த ஏடியாபேட்டிக் கான்ஸ்டன்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு சிபி வேல்யூ சிவி வேல்யூ தெரிஞ்சால் போதுங்க. ஏற்கனவே கேள்வியில் சிபி வேல்யூ சிவி வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ 2 வேல்யூ நம்மளுக்கு தெரியும். அப்போ ஈஸியாக ஏடியாபேட்டிக் கான்ஸ்டன்ட் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஏடியாபேட்டிக் கான்ஸ்டன்ட் ஃபார்முலா என்னென்னா சிக்மா இஸ் ஈக்குவல் டு காமா இஸ் ஈக்குவல் டு சிபி பை சிவி. சரிங்களா? நம்மளுக்கு சிபி வேல்யூ தெரியும், சிவி வேல்யூ தெரியும், ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து காமா இஸ் ஈக்குவல் டு 1 kilojoule per kg Kelvin whole divided by 0.707 kilojoule per kg Kelvin. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த RHSல நியூமரிக்கல் டேர்ம்ஸ் அப்புறமா எஸ் யூனிட்ஸை தனித்தனியாக எழுதிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து காமா இஸ் ஈக்குவல் டு 1 divided by 0.707 into kilojoule per kg Kelvin whole divided by kilojoule per kg Kelvin. ஸோ இங்கே 1 divided by 0.707 வந்து 1.4. அப்புறமா இந்த கிலோ ஜூல் பர் கேஜி கெல்வின் டிவைட் பை கிலோ ஜூல் பர் கேஜி கெல்வின் வந்து 1. அதாவது கேன்சல் ஆகிடும் இந்த டேர்ம்ஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து காமா இஸ் ஈக்குவல் டு 1.4. ஸோ ஏடியாபேட்டிக் கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து 1.4. அடுத்து நம்ம கண்டுபிடிக்க போகிறது கேஸ் கான்ஸ்டன்ட். இதை ஆறுன்னு எடுத்துக்கோங்க. கேஸ் கான்ஸ்டன்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம மறுபடியும் சிபி அப்புறமா சிவி வேல்யூ தான் யூஸ் பண்ணணும், வேறு எந்த வேல்யூஸும் இல்லைங்க. ஸோ கேஸ் கான்ஸ்டன்ட்டோட ஃபார்முலா வந்து ஆர் இஸ் ஈக்குவல் டு சிபி மைனஸ் சிவி. நம்மளுக்கு சிபி வேல்யூவும் தெரியும், சிவி வேல்யூவும் தெரியும். ஸோ 2 வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து ஆர் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோ ஜூல் பர் கேஜி கெல்வின் மைனஸ் 0.707 கிலோ ஜூல் பர் கேஜி கெல்வின். ஸோ இங்கே 1 கிலோ ஜூல் பர் கேஜி கெல்வின் மைனஸ் 0.707 கிலோ ஜூல் பர் கேஜி கெல்வின் வந்து 0.293 கிலோ ஜூல் பர் கேஜி கெல்வின். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து ஆர் இஸ் ஈக்குவல் டு 0.293 கிலோ ஜூல் பர் கேஜி கெல்வின். ஓகேங்களா? ஸோ கேஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து 0.293 கிலோ ஜூல் பர் கேஜி கெல்வின். இப்போ அடுத்து நம்ம கண்டுபிடிக்க போகிறது இனிஷியல் வால்யூம். அதாவது ஏடியாபேட்டிக் கம்ப்ரெஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்கிறப்போ கேஸோட வால்யூம் வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதை V1 எடுத்துக்கோங்க. ஓகே? ஸோ இந்த இனிஷியல் வால்யூமை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது ஐடியல் கேஸ் லா. சரிங்களா? ஸோ ஐடியல் கேஸ் லா என்ன? PV இஸ் ஈக்குவல் டு MRT. இல்லை P வந்து ப்ரெஷர், V வந்து வால்யூம், M வந்து மாஸ், R வந்து கேஸ் கான்ஸ்டன்ட், T வந்து டெம்பரேச்சர். இதுதான் ஐடியல் கேஸ் லாவோட பேசிக் ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலா வந்து ஸ்டேட் 1க்கு எப்படி எழுதிப்போம்? P1 V1 இஸ் ஈக்குவல் டு MR T1. ஓகேங்களா? ஸோ ஸ்டேட் 1ல் ஐடியல் கேஸ் லா ஃபார்முலா எப்படி இருக்கும்னா P1 V1 இஸ் ஈக்குவல் டு MR T1. ஓகே? P1 வந்து இனிஷியல் ப்ரெஷர், V1 வந்து இனிஷியல் வால்யூம், M வந்து மாஸ், R வந்து கேஸ் கான்ஸ்டன்ட், T1 வந்து இனிஷியல் டெம்பரேச்சர். ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்மளுக்கு P1 தெரியும், M தெரியும், R தெரியும், T1 தெரியும். ஸோ V1 ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 100, அதாவது அடுத்த ஸ்டெப் வந்து 100 கிலோ பாஸ்கல் இன்ட்டு V1 இஸ் ஈக்குவல் டு 2 kg into 0.293 kilojoule per kg Kelvin into 220 Kelvin.
இப்போ நான் இந்த ஆர்ஹெச்எஸில் நியூமரிக்கல் டேர்ம்ஸ் அப்புறம் எஸ்ஐ யூனிட்ஸை தனியாக எழுதிக்க போகிறேன். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து 100 கிலோ பாஸ்கல் இன்ட்டு V1 இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 0.293 இன்ட்டு 220 இன்ட்டு கேஜி இன்ட்டு கிலோ ஜூல் பர் கேஜி கெல்வின் இன்ட்டு கெல்வின். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ஹெச்எஸில் 2 இன்ட்டு 0.293 இன்ட்டு 220 வந்து 128.92. அப்புறமா கேஜி இன்ட்டு கிலோ ஜூல் பர் கேஜி கெல்வின் இன்ட்டு கெல்வின் வந்து கிலோ ஜூல். ஏன்னா கேஜி கேன்சல் ஆகிடும், அப்புறம் கெல்வின் கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து 100 கிலோ பாஸ்கல் இன்ட்டு V1 இஸ் ஈக்குவல் டு 128.92 கிலோ ஜூல். இப்போ நான் இந்த 100 கிலோ பாஸ்கலில் ஆர்ஹெச்எஸ் கொண்டு வர போகிறேன். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து V1 இஸ் ஈக்குவல் டு 128.92 கிலோ ஜூல் டிவைடட் பை 100 கிலோ பாஸ்கல். ஓகே, இப்போது இந்த ஆர்ஹெச்எஸில் நியூமரிக்கல் டேர்ம்ஸ் அப்புறம் எஸ்ஐ யூனிட்ஸை தனியாக எழுதிக்க போகிறேன். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து V1 இஸ் ஈக்குவல் டு 128.92 டிவைடட் பை 100 இன்ட்டு கிலோ ஜூல் பர் கிலோ ஜூல் டிவைட் பை கிலோ பாஸ்கல். ஓகே, ஸோ இங்கே 128.92 டிவைட் பை 100 வந்து 1.28. ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து V1 இஸ் ஈக்குவல் டு 1.28 கிலோ ஜூல் டிவைட் பை கிலோ பாஸ்கல். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த கிலோ ஜூல் டிவைட் பை கிலோ பாஸ்கலுக்கு ஒரு சப்ஸ்டியூஷன் கொண்டு வர போகிறேன். அது என்னென்னா, ஜென்ரலாக கிலோ ஜூல் டிவைட் பை கிலோ பாஸ்கல் வந்து மீட்டர் கியூப், அப்புறமா வால்யூமோட எஸ் யூனிட் வந்து மீட்டர் கியூப். ஓகே, ஸோ இதனால் இந்த கிலோ ஜூல் டிவைட் பை கிலோ பாஸ்கலை மீட்டர் கியூபாக ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து V1 இஸ் ஈக்குவல் டு 1.28 மீட்டர் கியூப். அதாவது ஏடியபேட்டிக் கம்ப்ரெஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்கிறப்போ கேஸோட வால்யூம் வேல்யூ எவ்வளவு இருந்துச்சுன்னா 1.28 மீட்டர் கியூப். ஓகே, அடுத்து நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஃபைனல் வால்யூம். அதாவது ஏடியபேட்டிக் கம்ப்ரெஷன் ப்ராசஸ் முடிகிறப்போ கேஸ் வால்யூம் வேல்யூ எவ்வளவு இருந்திருக்கும், இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதை நம்ம V2ன்னு எடுத்துப்போம். ஸோ V2 கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் ஏடியபேட்டிக் ப்ராசஸோட ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். ஏடியபேட்டிக் ப்ராசஸோட ஃபார்முலா என்ன? P1 V1 to the power of gamma is equal to P2 V2 to the power of gamma. இதுதாங்க ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலையில் நம்மளுக்கு P1 V1 gamma அப்புறமா P2 வேல்யூஸ் தெரியும். ஸோ நம்ம ஈஸியாக V2 வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து 100 கிலோ பாஸ்கல் இன்ட்டு 1.28 மீட்டர் கியூப் டு த பவர் ஆஃப் 1.4 இஸ் ஈக்குவல் டு 400 கிலோ பாஸ்கல் இன்ட்டு V2 டு த பவர் ஆஃப் 1.4. ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1.28 மீட்டர் கியூப் ஹோல் டு த பவர் ஆஃப் 1.4 வந்து 1.4128 மீட்டர் கியூப். சரிங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன இருக்கும்? 100 கிலோ பாஸ்கல் இன்ட்டு 1.4128 மீட்டர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 400 கிலோ பாஸ்கல் இன்ட்டு V2 டு த பவர் ஆஃப் 1.4. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த LHSல நியூமரிக்கல் டேர்ம்ஸ் அப்புறமா எஸ் யூனிட்ஸை பிரித்து எழுதிக்க போகிறேன். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து 100 இன்ட்டு 1.4128 இன்ட்டு கிலோ பாஸ்கல் இன்ட்டு மீட்டர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 400 கிலோ பாஸ்கல் இன்ட்டு V2 டு த பவர் ஆஃப் 1.4. ஓகே, இப்போ இங்கே 100 இன்ட்டு 1.4128 வந்து 141.28. ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து 141.28 இன்ட்டு கிலோ பாஸ்கல் இன்ட்டு மீட்டர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 400 கிலோ பாஸ்கல் இன்ட்டு V2 டு த பவர் ஆஃப் 1.4. இப்போ நான் இந்த ஆர்ஹெச்எஸில் இருக்க 400 கிலோ பாஸ்கலில் LHS கொண்டு வர போகிறேன். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து V2 டு த பவர் ஆஃப் 1.4 இஸ் ஈக்குவல் டு 141.28 இன்ட்டு கிலோ பாஸ்கல் இன்ட்டு மீட்டர் கியூப் ஹோல் டிவைடட் பை 400 கிலோ பாஸ்கல். ஓகே, இப்போ இங்கே 141.28 டிவைடட் பை 400 வந்து 0.3532. அப்புறமா கிலோ பாஸ்கல் கேன்சல் ஆகிடும். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து V2 டு த பவர் ஆஃப் 1.4 இஸ் ஈக்குவல் டு 0.3532 மீட்டர் கியூப். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த V2 டு த பவர் ஆஃப் 1.4, அதாவது இந்த 1.4 RHSக்கு கொண்டு வர போகிறேன். ஸோ என்னோட அடுத்த ஸ்டெப் என்ன இருக்குன்னா V2 இஸ் ஈக்குவல் டு 0.3532 மீட்டர் கியூப் ஹோல் டு த பவர் ஆஃப் 1 டிவைடட் பை 1.4. ஸோ இங்கே 0.3532 மீட்டர் கியூப் ஹோல் டு த பவர் ஆஃப் 1 டிவைட் பை 1.4 வந்து 0.475 மீட்டர் கியூப். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து V2 இஸ் ஈக்குவல் டு 0.475 மீட்டர் கியூப். அதாவது
ஏடியாபேட்டிக் கம்ப்ரெஷன் ப்ராசஸ் முடியிறப்போ கேஸோட வால்யூம் வேல்யூ எவ்வளவு இருந்துச்சுன்னா 0.475 மீட்டர் கியூப். அடுத்து நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஃபைனல் டெம்பரேச்சர், அதாவது ஏடியாபேட்டிக் கம்ப்ரெஷன் ப்ராசஸ் முடியிறப்போ கேஸோட டெம்பரேச்சர் வேல்யூ. இதை நாம் T2ன்னு எடுத்துப்போம். ஸோ T2 வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் மறுபடியும் ஐடியல் கேஸ்லா தான் யூஸ் பண்ண போகிறோம், அதாவது ஸ்டேட் 2ஓட ஐடியல் கேஸ்லா ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா வந்து P2V2 is equal to MR T2. ஸோ இதில் P2 வந்து ஃபைனல் ப்ரெஷர் வேல்யூ, V2 வந்து ஃபைனல் வால்யூம் வேல்யூ, M வந்து மாஸ், R வந்து கேஸ் கான்ஸ்டன்ட், T2 வந்து ஃபைனல் டெம்பரேச்சர். ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்மளுக்கு P2, V2, M அப்புறம் R வேல்யூஸ் தெரியும். ஸோ T2 வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ இந்த 4 வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து 400 கிலோ பாஸ்கல் இன்ட்டு 0.475 மீட்டர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 2 kg இன்ட்டு 0.293 கிலோ ஜூல் பர் கேஜி கெல்வின் இன்ட்டு T2. இப்போ நான் இந்த LHS அப்புறம் RHSல நியூமரிக்கல் டேர்ம்ஸ் அப்புறம் SI யூனிட்ஸை பிரித்து எழுதிக்கிறேன். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து 400 இன்ட்டு 0.475 இன்ட்டு கிலோ பாஸ்கல் இன்ட்டு மீட்டர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 0.293 இன்ட்டு T2 இன்ட்டு kg இன்ட்டு கிலோ ஜூல் பர் கேஜி கெல்வின். ஓகே, இங்கே 400 இன்ட்டு 0.475 வந்து 190, அப்புறமா இந்த RHSல 2 இன்ட்டு 0.293 வந்து 0.586, அப்புறமா கேஜி இன்ட்டு கிலோ ஜூல் பர் கேஜி கெல்வின் வந்து கிலோ ஜூல் பர் கெல்வின், ஏன்னா கேஜி கேன்சல் ஆகிடும். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து 190 இன்ட்டு கிலோ பாஸ்கல் இன்ட்டு மீட்டர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 0.586 இன்ட்டு T2 இன்ட்டு கிலோ ஜூல் பர் கெல்வின். இப்போ நான் இந்த RHSல 0.586 கிலோ ஜூல் பர் கெல்வினை LHS கொண்டு வரேன். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து T2 இஸ் ஈக்குவல் டு 190 இன்ட்டு கிலோ பாஸ்கல் இன்ட்டு மீட்டர் கியூப் divided by 0.586 கிலோ ஜூல் பர் கெல்வின். ஓகே, இப்போ நான் இந்த RHSல SI யூனிட்ஸ் அப்புறம் நியூமரிக்கல் டேர்ம்ஸை பிரித்து எழுதிக்கிறேன். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து T2 இஸ் ஈக்குவல் டு 190 divided by 0.586 இன்ட்டு கிலோ பாஸ்கல் இன்ட்டு மீட்டர் கியூப் ஹோல் டிவைடட் பை கிலோ ஜூல் பர் கெல்வின். ஸோ இங்கே இந்த RHSல 190 divided by 0.586 வந்து 324.23. ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து T2 இஸ் ஈக்குவல் டு 324.23 இன்ட்டு கிலோ பாஸ்கல் இன்ட்டு மீட்டர் கியூப் ஹோல் டிவைட் பை கிலோ ஜூல் பர் கெல்வின். இப்போ நான் இந்த RHSல கிலோ பாஸ்கல் இன்ட்டு மீட்டர் கியூப் ஹோல் டிவைட் பை கிலோ ஜூல் பர் கெல்வினை சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். அது எப்படி பண்ண போகிறோன்னா ஆல்ஜிபிரிக் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஃபார்முலா என்னென்னா A divided by A whole divided by B by C is equal to A into C divided by B. இதுதான் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ கிலோ பாஸ்கல் இன்ட்டு மீட்டர் கியூப் ஹோல் டிவைடட் பை கிலோ ஜூல் பர் கெல்வின் வந்து என்ன இருக்குன்னா கிலோ பாஸ்கல் இன்ட்டு மீட்டர் கியூப் இன்ட்டு கெல்வின் ஹோல் டிவைடட் பை கிலோ ஜூல். ஓகேவா? ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து T2 இஸ் ஈக்குவல் டு 324.23 இன்ட்டு கிலோ பாஸ்கல் இன்ட்டு மீட்டர் கியூப் இன்ட்டு கெல்வின் ஹோல் டிவைட் பை கிலோ ஜூல். ஓகே, இப்போ இந்த RHSல கிலோ பாஸ்கல் இன்ட்டு மீட்டர் கியூப்க்கு ஒரு சப்ஸ்டியூஷன் கொண்டு வர போகிறேன். ஏன்னா கிலோ பாஸ்கல் இன்ட்டு மீட்டர் கியூப் வந்து கிலோ ஜூல். ஸோ அதனால் இந்த கிலோ பாஸ்கல் இன்ட்டு மீட்டர் கியூபை கிலோ ஜூல்னு மாற்றி எழுத போகிறோம். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து T2 இஸ் ஈக்குவல் டு 324.23 இன்ட்டு கிலோ ஜூல் இன்ட்டு கெல்வின் ஹோல் டிவைட் பை கிலோ ஜூல். ஸோ இங்கே கிலோ ஜூல் இந்த RHSல கிலோ ஜூல் கேன்சல் ஆகிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து T2 இஸ் ஈக்குவல் டு 324.23 கெல்வின். ஸோ ஏடியாபேட்டிக் கம்ப்ரெஷன் ப்ராசஸ் முடிகிறப்போ கேஸோட டெம்பரேச்சர் வேல்யூ வந்து 324.23 கெல்வின். ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்து கண்டுபிடிக்க போகிறது ஒர்க் பர்ஃபார்ம்டு, அதாவது கேஸை ஏடியாபேட்டிக்காக கம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு செய்யப்பட்ட வேலையோட அளவு எவ்வளவு, இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதை வந்து நம்ம டெல்டா டபிள்யூன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ ஒர்க் பர்ஃபார்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் யூஸ் பண்ண போகிறது ஏடியாபேட்டிக் ப்ராசஸோட ஒர்க் டன் ஃபார்முலா. அந்த ஃபார்முலா வந்து என்னென்னா டெல்டா டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு P1V1 மைனஸ் P2V2 ஹோல் டிவைட் பை காமா மைனஸ் 1. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாவில் P1 தெரியும், V1 தெரியும், P2 தெரியும், V2 தெரியும், காமா தெரியும். ஸோ எல்லா வேல்யூஸும் தெரியும். ஸோ எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து டெல்டா டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு 100 கிலோ பாஸ்கல் இன்ட்டு 1.28 மீட்டர் கியூப் மைனஸ் 400 கிலோ பாஸ்கல் இன்ட்டு 0.475 மீட்டர் கியூப் ஹோல் டிவைட் பை 1.4 மைனஸ் 1. ஓகேங்களா?
இப்போ இந்த ஆர்ஹெச்எஸில் நியூமரேட்டரில் வந்து நான் எஸ்ஐ யூனிட்ஸ் அப்புறம் நியூமெரிக்கல் டேர்ம்ஸை பிரித்து எழுதிக்க போகிறேன். அப்புறம் இந்த டினாமினேட்டரில் 1.4 மைனஸ் 1 வந்து 0.4. ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து டெல்டா டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு 100 into 1.28 into kilopascal into meter cube minus 400 into 0.475 into kilopascal into meter cube whole divided by 0.4. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ஹெச்எஸில் 100 into 1.28 வந்து 128, அப்புறமா 400 into 0.475 வந்து 190. ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து டெல்டா டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு 128 into kilopascal into meter cube minus 190 into kilopascal into meter cube whole divided by 0.4. ஸோ இந்த ஆர்ஹெச்எஸில் நியூமரேட்டரில் வந்து 128 into kilopascal into meter cube minus 190 into kilopascal into meter cube வந்து minus 62 into kilopascal into meter cube. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து delta W is equal to minus 62 kilopascal into meter cube whole divided by 0.4. ஓகே, ஸோ இங்கே மைனஸ் 62 டிவைட் பை 0.4 வந்து மைனஸ் 155. ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து டெல்டா டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 155 இன்ட்டு கிலோ பாஸ்கல் இன்ட்டு மீட்டர் கியூப். ஓகே, இப்போ இந்த ஆர்ஹெச்எஸில் கிலோ பாஸ்கல் இன்ட்டு மீட்டர் கியூப்புக்கு ஒரு சப்ஸ்டியூஷன் கொண்டு வரப்போகிறோம். நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் கிலோ பாஸ்கல் இன்ட்டு மீட்டர் கியூப் வந்து கிலோ ஜோல். ஓகே, ஸோ இந்த கிலோ பாஸ்கல் இன்ட்டு மீட்டர் கியூபை கிலோ ஜோல்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து டெல்டா டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 155 கிலோ ஜோல். ஓகேங்களா? ஏன்னா ஒர்க் டனோட எஸ் யூனிட் வந்து ஜூல் இல்லைனா கிலோ ஜூல். ஓகேங்களா? ஸோ டெல்டா டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 155 கிலோ ஜூல். அதாவது கேஸை ஏடியாபெட்டிக்காக கம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு செய்யப்பட்ட வேலையோட அளவு வந்து மைனஸ் 155 கிலோ ஜூல். இப்போ அடுத்து கண்டுபிடிக்க போகிறது ஹீட் ரிஜெக்டட். அதாவது ஏடியாபெட்டிக் கம்ப்ரெஷன் ப்ராசஸில் எவ்வளோ ஹீட் ரிஜெக்ட் ஆகியிருக்கு இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதை நம்ம டெல்டா கியூன்னு எடுத்துப்போம். நான் ஆரம்பத்திலே கேள்வி அனலைஸ் பண்ணுறப்ப சொன்னாங்க, ஏடியாபெட்டிக் கம்ப்ரெஷன் ப்ராசஸில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, அதாவது ஹீட் ரிஜெக்டும் ஆகாது, ஹீட் ஆட் ஆகாது. ஸோ டெக்னிக்கலாக சொல்லணும்னா ஹீட் ரிஜெக்டட் வந்து 0, ஹீட் ஆடட் வந்து 0. ஸோ அப்படி பார்த்தா இந்த ஏடியாபெட்டிக் கம்ப்ரெஷன் ப்ராசஸில் ஹீட் ரிஜெக்டட் எவ்வளோ இருக்கும்? ஆப்வியஸாக 0 கிலோ ஜோல் தான் இருக்கும். ஸோ நம்ம டைரெக்டாக எழுதிக்கலாம், டெல்டா கியூ இஸ் ஈக்குவல் டு 0 கிலோ ஜோல். ஓகேங்களா? ஸோ இந்த ஏடியாபெட்டிக் கம்ப்ரெஷன் ப்ராசஸில் எவ்வளோ ஹீட் ரிஜெக்ட் ஆகியிருக்குன்னா 0 கிலோ ஜோல். ஓகே, இப்போ அடுத்து வந்து சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜியை கண்டுபிடிப்போம். அதாவது இந்த ஏடியாபெட்டிக் ப்ராசஸில் இன்டர்னல் எனர்ஜி எவ்வளவு சேஞ்ச் ஆகிருக்கு இதை நம்ம டெல்டா யூன்னு எடுத்துப்போம். ஸோ டெல்டா யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா வந்து ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ஆஃப் எ க்ளோஸ் சிஸ்டம். இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபார்முலா என்னென்னா டெல்டா கியூ இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ ப்ளஸ் டெல்டா டபிள்யூ. ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்மளுக்கு டெல்டா கியூ வேல்யூ தெரியும், டெல்டா டபிள்யூ வேல்யூ தெரியும். ஸோ டெல்டா யூ வேல்யூ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம டெல்டா கியூ அப்புறம் டெல்டா யூ வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து 0 கிலோ ஜூல் இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ ப்ளஸ் ஆஃப் மைனஸ் 155 கிலோ ஜூல். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ஹெச்எஸில் ப்ளஸ் ஆஃப் மைனஸ் வந்து மைனஸ். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து 0 கிலோ ஜூல் இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ மைனஸ் 155 கிலோ ஜூல். இப்போ நான் இந்த ஆர்ஹெச்எஸில் இருக்க மைனஸ் 155 கிலோ ஜூலில் எல்ஹெச்எஸ் கொண்டு வரேன். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு 0 கிலோ ஜூல் ப்ளஸ் 155 கிலோ ஜூல். ஸோ இங்கே 0 கிலோ ஜூல் ப்ளஸ் 155 கிலோ ஜூல் வந்து 155 கிலோ ஜூல். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு 155 கிலோ ஜூல். அதாவது இந்த ஏடியாபெட்டிக் கம்ப்ரெஷன் ப்ராசஸில் இன்டர்னல் எனர்ஜி எவ்வளவு சேஞ்ச் ஆகியிருக்குன்னா 155 கிலோ ஜூல் சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கேள்வியில் கேட்டிருந்த 6 பேராமீட்டர்ஸையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து வந்து இந்த 6 பேராமீட்டர்ஸையும் கண்டுபிடிக்கப்பட்ட 6 பேராமீட்டர்ஸையும் நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து சொல்யூஷன். முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது ஐடியாபெட்டிக் கம்ப்ரெஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்கிறப்போ கேஸோட வால்யூம் வேல்யூ அது எவ்வளவுனா 1.28 மீட்டர் கியூப். ரெண்டாவதாக கண்டுபிடிக்கப்பட்டது ஏடியாபெட்டிக் கம்ப்ரெஷன் ப்ராசஸ் முடிகிறப்போ கேஸோட வால்யூம் வேல்யூ அது எவ்வளவுனா 0.475 மீட்டர் கியூப். மூணாவதாக கண்டுபிடிக்கப்பட்டது ஏடியாபெட்டிக் கம்ப்ரெஷன் ப்ராசஸ் முடிகிறப்போ கேஸோட டெம்பரேச்சர் வேல்யூ அது எவ்வளவுனா 324.23 கெல்வின். நாலாவதாக கண்டுபிடிக்கப்பட்டது கேஸை ஏடியாபெட்டிக்காக கம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு செய்யப்பட்ட வேலையோட அளவு
அது எவ்வளவுனா -155 கிலோஜூல். 5ஆவதாக கண்டுபிடிக்கப்பட்டது ஹீட் ரிஜெக்டட். அது எவ்வளவுனா 0 கிலோஜூல். 6ஆவதாக கண்டுபிடிக்கப்பட்டது சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. அது எவ்வளவுனா 155 கிலோஜூல். ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கேள்வியில் கேட்டிருந்த எல்லா பேராமீட்டர்ஸும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த காணொலியில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு உங்கள் சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் என்னோட